Many happy returns of the day. என்ன அது ஏதோ டிஸ்கவரி சேனல் பாக்குற மாதிரி பாக்குறீங்க போய் வேலைய பாருங்க போங்க Happy returns of என்ன சார் இது எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன் அப்படி ஆடுறீங்க இன்னைக்கு மதுவோட பிறந்த நாள்டா அதனால என்ன என்னவா நான் இந்த மாதிரி அஜாகுஜா படல அந்த யூத் காம்படிஷன்ல தோத்துறேன் உங்களுக்கு காம்படிஷன் யார் சார் அவன் தான்டா அந்த சீனு பையலா ஆமாண்டா அது சரி நீங்க அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லணும்ல எப்படி சொல்லுங்க சொல்லுங்க பல விதத்துல பிராக்டீஸ் பண்ண ஃபைனலா ஒன்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன் எங்க சொல்லுங்க சொல்லுங்க ஹேப்பி பர்த்டே டு யூ சாரி இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி சொல்ல கூடாது வெரைட்டியா சொல்லணும் பர்த்டே பார்ட்டி இல்லையா சாங்ல வாழ்த்து சொல்லலாம் இப்போ மது மேடம் கேக்க கட் பண்ண உடனே நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க மறுபடியும் லைட்ட போடுறேன் நீங்க பாட ஆரம்பிச்சிடணும் எங்க சாம்பிளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க ஏன் பிறந்தோய் மகளே ஏன் பிறந்தோயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் நிறுத்துங்க சார் ஏன்பா நிறுத்தணும் சிச்சுவேஷன் சாங் தானே இது பெத்த புள்ளைய அப்பன் திட்டி பாடுற பாட்டு இது ஓகே கூல் டவுன் ஒரு மாலை இளவெயில் நேரம் கோவிந்தா போட்டு தாக்குங்க அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே 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 அப்பா இந்த நானே தேனா இனிக்குது சார் இதோ ரேஞ்சு Dress சேஞ்ச் டேய் கோவிந்தா என் Dress எப்படி இருக்கு ஓ அமக்கலமா இருக்கு சார் பாருங்க எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான் ரொம்ப புகழாதீங்க சார் டேய் கோவிந்தா இங்க அந்த சீனு பையன் வருவானா ஒருவேளை அவன் வந்தானே வெச்சுக்கங்க உங்க Dressக்கு ஈடாவானா வெக்கமா இருக்கடா டேய் சரி பாட்டு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு எங்க ஒரு தடவை பாடுங்க ஏன் பிறந்தாய் மகளே மகளே நோ சாரி ஒரு மாலை இளவெயில் நேரம் many many happy returns of the day my dear Madhu darling thanks mama இந்த பொக்கைய உனக்காக கஷ்டப்பட்டு செய்ய வச்சேன் உங்க மாமா மேல இருக்கிற பயத்துல அவன் பணம் கூட வாங்கிக்கல பாவம் சரி சார் ஏன் இன்னும் நீ கேக்க கட் பண்ணல அது எனக்காக தான் வெயிட் பண்றியா நான் வந்துட்டேன் லெட்ஸ் ஸ்டார்ட் காலை வச்சது கரெக்ட் என்னங்க இது நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஆஃப் ஆயிடுச்சு அந்த சனி இங்க வரப்போகுதா Fantastic, wonderful. என்ன இருந்தாலும் யூத் தாயா. Wish you happy birthday. thank you happy birthday வா இப்படி வா சும்மா ஒரு நிமிஷம் வாப்பா இப்படி அவ உன்ன தெரியாதுன்னு சொல்லி ஏன் பின்னாடியே சுத்துற வேலை வெட்டி இல்லையா ஏதோ எம்ஐசி நான் படிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எங்க குத்துது மாப்பிள சாமி சார் ஏய் நல்லபடியா சொன்னா புரியாதா உனக்கு கைய எழுது மேன் போலீஸ் உத என்னன்னு உனக்கு காமிச்சிருவேன் இல்ல கோவிந்தா ஆமா சார் போலீஸ் உதயா அது வேண்டாம் ஒரு கேம் ஆடலாம் வரீங்களா வழிக்கு வந்துட்டான் இதே பார்ட்டில உங்களை அடி வாங்க வைக்கிறேன் என்னையா என்ன அடிக்கிறாம்பளையா வேண்டா உங்களை அடிக்க ஆம்பளை எதுக்கு அதுக்கு பொம்பளை கையே போதும் பொம்பளை கையாலயா இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு எங்க அடிக்க வைப்பா கார் அடிக்க வைக்கிறேன் பேச்சு மாறக்கூடாது உனக்கு பொம்பளை கையால அப்புறம் டென்ஷன்ல ஏதோ வளரிட்டு போறா எனக்கு அப்படி தோணல ரொம்ப சீரியஸா தான் இருக்கான் இந்த போன் வேற ஹலோ ஹலோ துக்காராம் செட்டி எஸ் கொஞ்சம் உஷா நாயுடு கிட்ட போன் கொடுக்குறீங்களா ஆமா நீங்க யாரு நான் உங்களுக்கு வேண்டியவன் உஷா மேடம் உங்களுக்கு போன் போனா ஹலோ கேடி உஷா எப்படி இருக்க எவன்டா அவன் இந்த குலுக்குல முனுக்குல அசத்துறதுடி ஏய் எங்க இருக்கடா பேசுற நீ இதே பார்ட்டில தாண்டி செல்லும் எங்கடா இருக்க நீ உன் கண்ண பறிக்கிற ட்ரெஸ்ல இருக்க ஒரு குழு குடுக்கட்டா ஒரு மேலை இடம் வெகு நேரம் இந்த போன் தொல்லை தாங்கவே முடியல ஹலோ இன்னும் துக்காராம் செட்டி வணக்கம் எஸ் வணக்கம் போன கொஞ்சம் கல்பனா மேடத்தாண்ட கூட அவங்களுக்கு தான் போன் இருக்கு அவங்க பேட்டரி லோ ஆமா நீங்க யாரு அவங்க க்ளோஸ் தோஸ்து இவங்களுக்கு பேட்டரி லோ சர்க்கிள் ஹை கல்பனா மேடம் இன்னும் கல்பே நீ எப்படிங்கிற எவன்டா அவன் உன் பழைய லவர மறந்துட்டியே மரியாதை இல்லாம பேசினா என் தம்பி கிட்ட சொல்லி ஷூட் பண்ண வச்சிருவேன் உன் தம்பி எதுக்குடி நீயே வந்து ஷூட் பண்ண எங்கடா இருக்க நீ இப்ப இதே பாட்டிக்கு தான் வந்துக்கிறேன் ஒரு க்ளூ தர கேட்டுக்கோ ஒரு மோலை இளவெயில் நேரம் பாய் கல்பே சைலன்ஸ் இந்த விழாவுல மதுவுக்கு சில பேர் gift கொடுத்து வாழ்த்து சொன்னாங்க ஆனா சில பேர் சீப்பா கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொன்னாங்க அப்படி இல்லாம சொந்த டேலண்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்ப எடுத்து விட போறேன் ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவில அவள் முகம் பார்த்தே அங்கே தொலைந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பாட்டு பாடினவன் இவன் தான் ஏய் நிறுத்துறா பாட்டு எதுக்கு பாடுற இம்ப்ரெஸ் பண்ண எவள என் மதுவ அப்ப மது கூட போன் பண்ணியா டெய்லி பண்ணுவேன் உனக்கு உடம்பு பூரா கொழுப்புடா ஒரு அரை விட்டா பல்லு பேந்துரும் ஏய் என்ன பேசுற நான் யார் தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா
மகளிர் சங்கத்தோட தலைவி. நான் யாரு தெரியுமா? டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா. நான் யாருன்னு தெரிஞ்சா உயிரே போனாலும் சொல்லாதீங்க. இந்த சண்டை இங்கேயே போட்டோம். நீங்க யாருன்னு சொன்னா வேலை போயிடும். அவங்கள என்ன வேணாலும் செஞ்சுக்க சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணீங்க. சொல்ல மாட்டியா? மொத்தத்துல அப்பளக்காரன் இவருக்கு கொப்பளம் வர வச்சுட்டாங்க. உங்க இன்ட்ரோடக்ஷன் ஷாட் அட்டகாசம் போங்க. இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தான். என்டையர் கிரெடிட் உங்களுக்கு தான். ஒண்ணும் இல்ல பிரசாத், சின்ன காமன் சென்ஸ். எனக்குள்ள பட்ட பேர் என்ன? ஃபயர் ஸ்டார். ஃபயர் பேக்ரவுண்ட்ல ஸ்டைலா டர்ன் பண்ணி ஜஸ்ட் வாக் பண்ணனு வெச்சுக்க. கிளாப்ஸ். டைரக்டர்களுக்கு மாஸ் பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்யா. ஆமா சார், கரெக்ட். ஆக்சுவலா இதெல்லாம் உன்னோட வேலையா? ஏய், டச் பண்ணியா? அவங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்ய விட்டாதான். என்ன பிரசாத், என்ன சொன்ன? எங்க வேலையை நீங்களே செஞ்சு ஸ்ட்ரெயின் ஆவறீங்களே. அல்டிமேட்டா நமக்கு வேண்டியது சக்சஸ் தானயா? யாராவது Sir, still, sir. ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம்ல. ஸ்டடி பிளட் தானே. ஸ்டூபிட். எடுத்துக்க. பிரசாத் இப்ப உட்காரியா? போயா, எவ்வளவு பக்கட்ட? ஏறியா? எடு. ஆரம்பிச்சிட்டா. ஏய், அந்த கண்ணை கொண்டு வா. வாடா, குடு. ஏய். ஏய். விளக்கமா வைக்க வச்ச மாதிரியே இருக்கான். ஐயா, 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 ஐயா. பொழந்துட்டான். இன்னொன்னு. பிரசாத் ஒரு முண்டம், ஸ்டீல்மேன் ஒரு தண்டம், இவனுங்கெல்லாம் எதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்தானுங்க? சே 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 சே. குட் மார்னிங் சார். என்னையா ராமலிங்கம், என்ன விசேஷம்? நம்ம சினிமா 50 நாள் கூட விடாம தியேட்டர்ல இருந்து எடுக்க போறாங்க சார். அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஓட்ட சொல்லியா? சொல்லி பாத்துட்டேன் சார். தியேட்டர் வாடகை நம்மள கொடுக்க சொல்றாங்க. வேண்டாயா, ஓடின வரைக்கும் போதும். ஒரு சின்ன பிரஸ் மீட் இருக்குங்க. பிரஸ் மீட் இருக்குன்னு முன்னாடி கிட்ட சொல்ல விட மாதிரி. அது சினிமா பிரஸ் மீட் இல்லைங்க. பின்ன என்னையா? ஒரு சின்ன சோஷியல் அவேர்னஸ் ப்ரோகிராம்ங்க. என்ன போலியோ சுட்டு போட்டுக்கங்க, தலையில ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்கன்னு சொல்லணும் அதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த ஜின்னாபாய பத்தி. அந்த ஜின்னாவை பத்தின ஃபுல் டீடைல் சொல்லு. டிஃபரெண்ட் மாடல் சொல்ல, நான் அவனை எச்சரிக்கிறேன். ஜூம் டைட்டா வச்சுக்கமா, ஷேடோஸ் எல்லாம் பாத்துக்க. பிரியமான பெரியோர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்கள் ஃபயர் சல்மான் ராஜின் வணக்கம். இன்னைக்கு எந்த பேப்பரை படிச்சாலும் எந்த சேனலை பார்த்தாலும் ஜின்னாபாய் அவனை கொன்னா, ஜின்னாபாய் இவனை கொன்னான்னு தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரிமினல் இந்த நாட்டுல சுதந்திரமா சுத்துறப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது? அதனாலதான் என் லாஸ்ட் மூவில நான் போலீஸ் ஆபீசரா நடிச்சு இந்த மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் 100 பேரை என் லெஃப்ட் ஹேண்டால சுட்டு பொசக்கினேன். அப்ப ரைட் ஹேண்ட் பிராக்சரா இருக்கும். ஆனா இந்த ரியல் போலீஸ் என்ன பண்றாங்க? தப்பிஷயம். கட் பண்ணிக்கமா. எமோஷன் கரெக்டா இருந்துச்சுல? சரி, கேமராக்களை மாத்திக்கிங்க. நீ சொல்லியா பிரசாத்? நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சார். அப்புறம் நான் ஓகே ஓகே. இத பாருப்பா, என் டயலாக் கூட ட்ராலியை மூவ் பண்ணிக்கோ. அது சரி, எவன் அந்த ஜின்னா பாய்? அவன் ஒரு மனுஷ குரங்கு. நேர்ல வந்தா சுட்டு கொன்னுடுவேன். அவன் ஒரு புறம்போக்கு. கண்ணுல பட்டா நசுக்கிடுவேன். அவன் ஒரு கரையா புத்து. காலால கலச்சிடுவேன். ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் பெரிய ஆக்ஷன் ஹீரோ. நான் சவால் விடுறேன். Action hero. கொட்டி கொட்டி வரியா? 1 2 கட் 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 கட். சார் அது ஏன் அந்த பொண்ணு சரியா இல்லையா? என்ன கண்ணு, சிம்பிள் மூமெண்ட் தானே, நல்லா ஆளல. அந்த பொண்ணு நல்லா தான் சார் அடிச்சு. நீங்க தான் வந்து Shut up. What nonsense you are talking? நான் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். லாரன்ஸ் கிட்ட கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் வரல. பிரசாத், ஏம்பா பிரசாத், சொல்லுங்க. பெரிய ஹீரோவுக்கு இந்த மாதிரி அல்கா புல்கா ஆளுங்களை வைக்கிறது. அது- சேஞ்ச் தி மூமெண்ட், அதர்வைஸ் சேஞ்ச் தி மாஸ்டர். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இத பாரியா மாஸ்டர், நாம சொன்னதை அவன் செய்ய மாட்டாயா. அவனுக்கு வந்ததை தான் அவன் செய்வான். இந்த செவுத்துல பள்ளி நடக்கும்ல, அந்த ஸ்டெப் அவனுக்கு செட் பண்ணு. நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்ணுக்கண்ணே. கேமரா 1 2 கட் கட் கட். That's it. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க சார். ஏயா, இப்போ எப்படி வந்துச்சு எனக்கு மூமெண்ட்? ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி மூமெண்ட்ட கம்போஸ் பண்ணனும். இந்த ரகசியத்தை உனக்கு டைரக்டர் சொல்லிருக்கணும். ஏன்பா பிரசாத், இதெல்லாம் நீ முன்னாடியே பாக்கணையா? இனிமே பாத்துறேன் சார். அப்புறம் சார், அசிஸ்டன்ட் இந்த லொகேஷன்ல உங்க வர்க் முடிஞ்சு போச்சு. ஷிஃப்டிங். நீங்க போய் மேக்கப் பண்ணல ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே, வாங்கடு நம்ம வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த பொண்ணுக்கு வேற மூமெண்ட் வச்சிருக்கேன். டயர்டா இருக்கு, அப்புறம் எடுத்துக்கியா? ஐயோ, செட்டை இப்ப பிரிக்க போறாங்க. பயப்படாத, ஒண்ணு இல்ல, ஸ்டாஃப் சொன்னேன். மூஞ்ச பாரு. பிரிக்கிறாங்களா? இவனை தான் அக்கா பிரிக்கிறான். நான் செட்டு சார் விட மாட்டேங்கிறானே. வேற செட் வேணா கொண்டு வரட்டுமா சார்? போய் அப்படி செட்டு கொடு. வா. இந்த பிரசாத் என்னோட உயிரை வாங்குறானே. அடுத்த படத்துல இருந்து இவனை கைட்டு விட்ட வேண்டியதுதான். வெல்கம் மிஸ்டர் ஃபைவ் ஸ்டார் சல்மான் ராஜ். உன்ன மாதிரி பெரிய ஹீரோவை இவ்வளவு க்ளோஸா நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன சந்திக்க இவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீன் வேணுமா? ஆளை பார்த்தா என் தீவிர ரசிகனா இருப்ப போல இருக்கே. ஓகே, பாத்துட்டல, வரேன். நான் யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. பார்த்தாலே தெரியுது என் ஃபேன்னு. இல்ல, பின்ன யாரு? கெஸ் பண்ணு. சாரி, ஐ காண்ட். சின்ன பாய்.
என்ன நெளிச்சுக்கிட்டு வர பிளேட்லாம் கழுவி ரெடி பண்ணு போயா. ஏ ராம்கி என்னையா இதெல்லாம் சீக்கிரம் க்ளீன் பண்ணு. போய் இதை கழுவி கொண்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொழப்ப நான் பாத்துக்கிட்டு போறேன். ஆள விடுங்க. ஹலோ, துபாய் பிளைட்ல நாங்க ஏற வரைக்கும் நீ இந்த வேலைய செஞ்சா என்னடா துபாய் பிளைட் ஏறது? அந்த மச்சராஜா நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மும்பைல இருந்து ஹைதராபாத்துக்கு வந்தோம். இங்க இருந்து பின்னாடி போற வழி தவிர முன்னாடி போற வழி தெரிய மாட்டேங்குது. டிப்ரஸ் ஆகாத ராம்கி. என்னடா டிப்ரஸ் ஆவறேன்? சீன் இந்த ஹைதராபாத்ல தான இருக்கா? அவட பார்த்தா அவ வழி காட்டுவா. நல்லா காட்டுவான். அவ்வளவுதான். நீங்க துபாய்ல இறங்குனதும் ஆளுக்கு 2 பெட்ரோல் கேன் கொடுத்துருவாங்க. எரிச்சிக்க வேண்டியதுதான். 2 எள்ளி வெட்ட சொல்லு. நிஜமாவா சார்? அட எங்க அப்பா மேல ஆன. இப்பதான் ரீசெண்டா ராமகிருஷ்ண கேங்கன்னு ஒரு கேங் அனுப்பி வச்சேன். பெட்ரோல் எரிச்சு கை வலிக்குதுன்னு போன் பண்றானுங்க. அவன டாலரை குவிக்கிறாங்கப்பா. இங்க பாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். சாதாரணமா நான் 1 லட்சம் ரூபாய் வாங்குவேன். ஆனா நம்ம முன்னாபாய் முகத்துக்காக 75,000 ரூபாய்க்கு. என்னடா 75,000? என்னடா 75,000? மாப்பிள்ள சாமி, தாத்தாஜி எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன நடந்துச்சு? என்ன கலட்டாங்க? என்ன இவங்க அடிக்கிறானுங்க? யாரா நீங்க? யார் நீங்க? இவன் மும்பைல எங்களை ஏமாத்திட்டு வந்தான் சார். மும்பைல தானே ஏமாத்துறான், இங்க ஒண்ணு இல்லையே. எப்படி பண்றா பாத்தியா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? என்னடா ஓவரா பேசுற? சுட்டு பொசிக்கிடுவ. வேண்டாம் சார். வேண்டா, என்ன பத்தி சொல்லு அவங்க கிட்ட. போங்கடா போங்கடா. போலீஸ் அப்படி பண்ணா நம்ம யார்கிட்டடா போய் சொல்றோம்? ஐயா சாமி கொஞ்சம் இருக்கு. ஏன் சீனு போட்டோ இங்க இருக்கு? இவனும் எங்கள மாதிரி ஏமாந்தவன் தான் சார். இவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா? எனக்கு தெரியும். எங்க சிஐ சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த ஆளுக்கு அப்பளம் தான். ஹலோ மாப்பிள்ள சாமி, சீனு, துபாய் சீனு. சொல்லுங்க பாஸ். என்னப்ப தாத்தாஜி விட்டுட்டியாம்ல? எங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்கியா? காவல் காக்குற உத்தியோகத்தை விட்டுட்டு அந்த களவாடியோட உனக்கு பிசினஸ் எதுக்கு? என்ன 1/2 hourல அந்த தாத்தாஜி கிட்ட ஒப்படைச்சிடணும். முடியாது. முடியாதுன்னா நீ அப்பளம்டே. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா 1/2 hour முடியாது, 1 hourல முடியும்னு. தாத்தாஜி, இதான் நான் சொன்ன வீடு. எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் தான். நம்ம லக்கி நம்பர். இத பாரு, நீ இவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்ததுனால அதுல 50% உனக்கு கொடுத்துறேன். வேற முடிச்சு மறுபடியும் வந்து பாக்குறேன். நீ மறுபடியும் வரவே மாட்டே. அதான் அவ்வளவு பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை எப்படி ஞாபகம் வரும்? மாப்பிள்ள சாமி அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு தெரியும்ல. ஓகே ஓகே ஓகே. லக்காயி மஃபிலி கலிமா. ஏன் தாத்தாஜி அங்கே நின்னுட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. ராரா சரசுக்குராரா. எல்லாரும் மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நான் தாத்தாஜி இல்ல, என்ன? நேதாஜி. நேதாஜியாம்ல? நானும் தாத்தாஜியும் சேர்ந்து பிறந்த ரெட்ட பிள்ளைங்க. நான் பாசிட்டிவ்னா அவன் நெகட்டிவ். உட்காரலாமா? குத்து. தேங்க்ஸ் அம்மா. அவன் துபாய்க்கு அனுப்புறேன்னு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நான் யாரையும் ஏமாத்தாம எல்லாரையும் துபாய்க்கு அனுப்புறேன். நீங்க கூட சேம் பிசினஸ் நேதாஜி சார்? ஆமா தம்பி, உங்க எல்லாரையும் நான் துபாய்க்கு அனுப்புறேன் ராமகிருஷ்ணா. என் பேர் ராமகிருஷ்ணன். எப்படி உங்களுக்கு தெரியும் ஜி? மாப்பிள்ள சாமி சொன்னா. என் தம்பிக்கு 75,000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, எனக்கு 50,000 ரூபாய் கொடுங்க, நான் துபாய்க்கு அனுப்பி வைக்கிறேன். தம்பிக்கு 75,000 கொடுத்தோன்னு எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அது அவனோட பிக்சர் ரேட். பிரிஞ்சிருச்சுடா. இது தாத்தாஜி இல்ல, நேதாஜி. தேங்க்ஸ். அப்ப வரேன் தம்பி. ஆனா உட்காருங்க, சும்மா அவசரப்படுறீங்க. எங்களை வேற துபாய்க்கு அனுப்பி வைக்கிறதா சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க எங்க கூட சேர்ந்து பீர் அடிக்கிறீங்க. என்னடா கூச்சமா இருக்கு. சரி பரவாயில்ல. துபாய்க்கு எங்களை கூட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா. எதுக்கு உனக்கு டவுட் வந்துச்சு? இவர் அந்த தாத்தாஜி அளவுக்கு கைத கஸ்மால சோமாரி இல்ல. கரெக்ட் தான் சார்? ஆமாமா, அவன் உங்களை ஏமாத்தினதை நினைச்சு உங்களுக்கு ரொம்ப எரியுது போல இருக்க. எந்த அளவுக்கு எரியுதுன்னா அதை எப்படி சொல்றது, என்னவென்று சொல்வது? இதுக்கு போய் எதுக்கே பாட்டு? இவரையே கொஞ்ச நேரம் தாத்தாச்சி நினைச்சுக்கிட்டா போச்சு. உங்களுக்கு ஓகே சார்? இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறப்ப அந்த மாதிரி விளையாட்டுலாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பொம்மை ஒத்துக்கிறீங்க? ஓ எஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லடா? இப்ப இவர் தான் தாத்தாச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முந்தா நாள் உங்க அண்ணன் நேதாஜியை பார்த்தோம். எப்படி இருக்கான்? உங்களை மாதிரியே இருப்பாரு. ஆனா அந்த மனுஷன் தெய்வம். உங்களை மாதிரி டுமாங்கி இல்ல. ஏண்டா தாத்தாஜி, எங்களை துபாய்க்கு அனுப்புறதா சொல்லி மும்பை நடுத்தருவுல அலைய விட்டியே, என் துபாய் சீனுங்கிற டைட்டிலுக்கே ஒரு பெருத்த அவமானத்துக்கு ஏற்படுத்திட்டா. நேதாஜியோட தயவால தாத்தாச்சியை நொங்கிட்டோம். தாத்தாச்சி கோட்டை ஓவர். அப்ப நேதாஜி கோட்டை என்ன செஞ்சா? தாத்தாச்சியோட அண்ணன் சொன்ன பொய்க்கு டென்ஷன் படாதீங்க நேதாஜி. எங்களை துபாய்க்கு அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் பண்ண போறோம். அபிஷேகமா? அபிஷேகம் பண்ண இப்ப மில்கெல்லாம் கிடைக்காது. போறது பாலாபிஷேகம் இல்ல, பின்ன நேதாஜி நல்லா ஒத்துழைக்கிறாரு. போதுண்டா, அபிஷேகம் முடிஞ்சுடுத்தோ. நல்லா நடந்தது இல்லையா? சூப்பரா நடந்துச்சியா? ஏன் பண்ண கிளம்பட்டேன். கிளம்புங்க, இனிமே என்ன இருக்கு? எங்கேயோ என்ன உதைக்கிற மாதிரி இருக்கு. உங்களை உதைக்கிற ப்ரோக்ராம் இல்ல நேதாஜி, நீங்க கிளம்புங்க சொல்றேன். நெசம் தானே? நீ போ. போயிட்டு வாங்க சார். சொல்றேன்ல, போயிட்டு வாங்க. போடா. கேட்க மாட்டேன். விதிக்கு வெளியில எடுத்துட்டானுங்க. டேய் தாத்தாச்சியோ. ஓ, தாத்தாஜின்னு கூப்பிட்டா நீ ஏன்டா திரும்புறேன்? இம்மா நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தல, இன்வால்வ் அதிகமாயிடுச்சு.
இப்ப இந்த ஃபயர் உன்னை துரத்துக்கிட்டே வரும். முதல்வன் சினிமால அர்ஜுன் மாதிரி தப்பிக்கிறியோ இல்ல ஊமை விழிகள்ல ரவிச்சந்திரன் மாதிரி தீயில வெந்து சாகறியோ நீயே டிசைட் பண்ணிக்க. பின்னங்கள்